ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பரான ஒரு சில்க் சாரீக்கு தான் வந்து நம்ம இன்னைக்கு ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிசைன் நான் இன்னைக்கு தான் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறேன். இது வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு அரை மணி நேரத்துலேயே நான் வந்து இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நெக்கோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச் பக்கமாக இருக்குது. கீழே இறக்கம் வந்து 7.5 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம டிசைனுக்காக கேன்வாஸ் எடுத்துருக்குறோம். இப்போ அந்த கேன்வாஸில் நான் வந்து பின் போட்டு குத்திருக்கேன். இதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ நெக்கோட அகலத்தை நம்ம இதில் வந்து மார்க் பண்ணிடலாம். 3 இன்ச் அகலம், கீழே இறக்கம் வந்து 7.5 இன்ச்சு. இப்போ நம்ம இது ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு லீஃப் டிசைன் மாதிரி நான் அப்படியே வரைஞ்சிட்றேன். வரைஞ்சிட்டு இப்போ இதை வந்து ஒட்டியே வந்து ஒரு இன்ச்சோ இல்லை 1.25 இன்ச்சோ நமக்கு வந்து அந்த லென்த் வந்து எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு இந்த சைடில் லென்த் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இன்னும் 1.25 இன்ச் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு நான் வந்து லீஃப் டிசைன் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம வரைஞ்ச போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே வந்து கேன்வாஸில் நம்ம டிசைன் பண்ணுறப்ப இந்த மேலே நீங்கள் வந்து நெக் பீஸை மட்டும் கட் பண்ணாதீங்க. நமக்கு அப்போ தான் வந்து கழுத்து வந்து 2 சைடுமே கரெக்டாக அந்த சென்டரில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து வரும். நம்ம ஒரு வேளை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த நெக்கோட அகலம் வந்து முன்ன பின்ன மாறுறதுக்கு ஒரு பக்கம் நம்ம வந்து கொஞ்சம் பக்கமாகவோ இல்லை ஒரு பக்கம் கொஞ்சம் தள்ளியும் வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் லைனிங்கையும் மெயின் கிளாத் ரெண்டையும் வந்து ஒன்றா வச்சுக்கிறேன். ஒன்றா வச்சுட்டு இப்போ நம்ம இது ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி டிசைன் ப்ளவுஸ் எப்பயுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நெக் போர்ஷன் வந்து கட் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் நெக்கு சூஸ் பண்ணியிருந்தாலுமே சரி, லைனிங்கில் நெக் போர்ஷன் கட் பண்ணாதீங்க. நம்ம கேன்வாஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப மட்டும்தான் நெக் போர்ஷன் வந்து கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து நெக்லையும் கட் பண்ணிவிட்டு கேன்வாஸ்லேயும் கட் பண்ணிவிட்டு நமக்கு அது ரெண்டுமே வந்து சிரமமாக இருக்கும், ரெண்டையும் ஒன்றா கொண்டு வர்றதுக்கு. இப்போ நம்ம இதை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு சென்டரில் நான் ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாரிலேருந்து ஒரு 6 to 7 இன்ச் அளவுக்கு நான் வந்து கிளாத் கட் பண்ணியிருக்கிறேன். இந்த கிளாத்தை நம்ம வந்து இதை ரெண்டாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேலு வந்து நமக்கு இதில் வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஷேப்பில் வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த சென்டரில் ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து தையல் போடுற மாதிரி இருக்கும். மீதி இடத்துல இப்படி இதை ரெண்டாக கிராஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா 2 இடத்துலையுமே வந்து தையல் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தையல் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி சென்டராக வந்து பார்த்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ நம்ம சுற்றியும் வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். தையல் போட்டு இந்த தையல் எல்லாமே நீங்கள் வந்து பெரிய தையலாகவே போடலாம். அப்போ தான் வந்து நமக்கு சப்போஸ் பிரிக்கிறது அப்படின்னா கூட வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஒட்டியே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன். நீங்கள் ஒரு வேளை இது லேஸ் வச்சு அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு துணி மட்டும் விட்டுட்டு அதை அப்படியே வந்து ஒரு லைன் உள்ளே மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமேலு வந்து அதை அப்படி வச்சு அட்டாச் பண்ணி அது மேலே லேஸ் வச்சு தைச்சிடலாம். ஆனால் நான் வந்து இந்த இடத்துல பைப்பிங் தான் கொடுக்க போகிறேன். அதனால் வந்து பைப்பிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறனால நான் வந்து கேன்வாஸை ஒட்டியே வந்து வெட்டிட்டேன். இப்போ இந்த பைப்பிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் சைடு மடித்து தைக்க தேவையில்லை. ஏன்னா இன்னொரு சைடு பிசிறு வந்து தெரியும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஒரு சைடு மடித்து தைக்கணும். இன்னொரு சைடு பிசிறு தெரியாது அப்படிங்கிறப்ப நம்ம இதை அப்படியே வந்து உள்ளார வச்சு அட்டாச் பண்ண போகிறதா. அதனால் வந்து நான் கிராஸ் பீஸ் மட்டும் கட் பண்ணி கிராஸ் பீஸை கிராஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன். கிராஸில் ஜாயின் பண்ணி நம்ம இந்த மாதிரி பைப்பிங்க்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக நம்ம அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் மேலேருந்து அப்படியே கீழே வரையும் நான் வச்சு அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம அந்த பைப்பிங் வந்து கேன்வாஸில் கொடுக்கும்போது ஒரே சைஸாக ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி வந்து கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து முடிச்சுட்டு அதை அப்படியே நான் கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பியும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம இந்த அப்படியே பைப்பிங் ஒரே ஷேப்பாகவும் ஒரே ஈவனாகவும் வர மாதிரி நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் இதுக்கு ப்ரைஸ் அதிகமாக வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணுறேன்னா கூட வந்து பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தது ஒரு 250 ரேஞ்சுக்கு தான் வந்து இந்த டிசைனுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தையக்கூலி வந்து 240 ரூபா ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் ப்ரைஸு. அப்போ இதோட டிசைனுக்கு ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 250. அப்போ மொத்தமாக நமக்கு இது ஒரு 500 ஆகுது. அதுக்கு மேலே புடவை ஒரு அடிக்கு 20 ரூபா. நமக்கு இது வந்து மொத்தமாக 510 ரூபா பக்கமாக வந்து வருது. நாட் எதுவுமே இதுக்கு நான் யூஸ் பண்ணலை. ஒரே ஒரு லைன் ஸ்டோன் இது மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணேன். இப்போ அந்த ஸ்டோனுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு ரெண்டுக்கும் வந்து வச்சுருக்கேன். ஸ்லீவுக்கு வந்து ஸ்டோன் வந்து வைக்கலாம்.
எடுக்கல. அந்த லைன் ஸ்டோனு டபுள் கல் வச்ச மாதிரி. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இந்த டிசைன் வந்து சிம்பிளாக எந்த ஒரு லேஸும் நாட்டும் இல்லாமல் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பண்ணினேன். அதுக்கப்புறமே வந்து ரொம்ப எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால சரி ஒரு லைன் மட்டும் இந்த கல் வச்ச லேஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு கல் வச்ச லேஸ் வந்து வச்சேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதோட கல் வச்ச லேஸ் ப்ளஸ் ஸ்டிச்சிங் சார்ஜ் அது ஒரு 50 ருபீஸ் நமக்கு வந்து வரும். இப்படி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லாமே பிரித்து கொஞ்சம் கணக்கு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து இதில் ஒரு 4 இது வர மாதிரி கேன்வாஸ் இருக்கிற மாதிரி 4 கேன்வாஸ் சதுரமாக வச்சு அதை வந்து இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை ஸ்டிச் கட் பண்ணி பார்த்தது சைஸ் வந்து பார்த்தா ரொம்ப பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் வந்து திருப்பியும் மடித்து திருப்பி இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கட் பண்ணினதை நான் இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்னு. அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு இது கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு கொஞ்சம் கிளாத் இருக்குது சாரீலேருந்து கட் பண்ண கிளாத்து. அதே மாதிரி நீங்கள் டிசைனுக்கு கிளாத் வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க லீனாக இருக்காங்களா இல்லை கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் செப்பரேட்டாக வந்து கிளாத் ஏதாவது வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதுலேருந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வந்து உள்ளார ஒரு சில்க் காட்டனோ இல்லை ப்ளவுஸ் பீட்டோ லைனிங்கோ நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதையும் வந்து கேட்டுக்கோங்க. சாரீ பத்தாது அப்படின்னு இந்த மாதிரி 3 ஆப்ஷன் நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். இதில் எது பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை வந்து அந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த லீஃப் இந்த திலகம் ஷேப்புக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் கிளாத் தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா டபுள் கிளாத் போட்டால் தான் நமக்கு வந்து உள்ளே இருக்கிற கேன்வாஸ் வந்து அவ்வளோக்கு தெரியாமல் நல்லா வந்து இந்த திக்காகவும் பளிச்சுனும் வந்து இது தெரியும். இப்போ நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கிராஸ் பீஸஸை இந்த திலகம் ஷேப்போட மேல் சைடு நான் வந்து வச்சு ஃபஸ்ட்டு ஒரு லைன் அப்படியே வந்து மெதுவாக நீங்கள் வந்து தைக்கணும். நீங்கள் எடுத்தோடனே ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே வந்து அது கொஞ்சம் நமக்கு வந்து கோணையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ வந்து ஒரு 1/4 இன்ச்சோ இல்லை ஒரு தையல் அளவோ 2 தையல் அளவோ நம்ம பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அப்படியே சுற்றியும் கரெக்டாக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதை திருப்பியும் மடித்து இந்த மாதிரி பைப்பிங் மாதிரி நம்ம வந்து அட்டாச் பண்ணிடலாம். பாருங்கள் இதுதான் வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் பைப்பிங் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லை லேஸ் ஒர்க்கில் தான் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த திலகத்தை சுற்றியும் வந்து நீங்கள் துணி விட்டுட்டு அதை வந்து நீங்கள் மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து லேஸ் வச்சு அதை நம்ம வந்து ப்ளவுஸில் அட்டாச் பண்ணினதுக்கப்புறமே அது மேலே லேஸ் வச்சு தைச்சோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறக்கு நல்லா நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். எந்த இடத்துலையுமே வந்து பிசுறு வந்து வரவே வராது. இப்போ நான் ஒவ்வொரு திலகமாக வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த திலகத்தில் லாஸ்ட் கார்னரில் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமே அதையும் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு பிசுறு தெரியாத மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி நான் 4 திலகமும் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இதை அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 by 1 வச்சு நான் வந்து பின் போட்டு குத்திக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து இதை 2 பக்கமே வந்து சென்டர் பார்த்துட்டு கரெக்டாக அந்த பின் போட்டு நான் வந்து குத்திக்கிறேன். குத்துனதுக்கு அப்புறமேலு நம்ம வந்து இதை சுற்றியும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் வந்து நூலே சேஞ்ச் பண்ணவே கிடையாது. இந்த டிசைனுக்கு சேம் வந்து ப்ளவுஸ் கலர் நூல்லையே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஏன்னா அவுட்டர் நமக்கு வந்து பைப்பிங்கில் வருது அப்படிங்கிறனால அதுலேயே வந்து தையல் போட்டாச்சு. இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா நானாக தான் வந்து இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணேன். சரி இந்த டிசைன் வைக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாமே வந்து நம்ம எப்பயுமே வந்து புதுசாக ஏதாவது டிசைன் ட்ரை பண்ணாதான் நமக்கும் வந்து ஏதாவது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். நம்மளும் வந்து தைச்ச டிசைன்ஸே வந்து நம்மளோட சாய்ஸில் விட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதே டிசைன்ஸை மேற்கொண்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு புதுசாக எக்ஸ்பீரியன்ஸே வந்து வராது. இந்த மாதிரி பைப்பிங்கே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அதிகமாக வந்து வைக்கிறதுக்கு வராது. அதனால் நான் பைப்பிங் இருக்கிற மாதிரியே சூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் வந்து நம்ம அதுவும் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பைப்பிங் வைக்கிற பேட்ச் ஒர்க் இது எல்லாமே வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். நார்மலாகவே பார்த்திங்கன்னா பைப்பிங் அதிகமாக வந்து எனக்கு அழகாக வந்து வைக்க வராது. ஆனால் நம்ம வச்சு பழக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அது கரெக்டாக வந்து வந்துடும். இப்போ நான் 4 இடத்துலையுமே வந்து அப்படியே இந்த திலகத்தை சுற்றியும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமே நம்ம இந்த குண்டூசி எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுடலாம் பின் குத்துனது. இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமே பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த கேன்வாஸோட இன்னொரு சைடு பக்கம்
வந்து ஸ்டிச் பண்ணாமல் தான் வந்து வச்சுருக்கிறேன். அந்த இடத்துல ஒரு டிசைன் வைக்கிறதுக்காக தான் வந்து அந்த இடம் வந்து எம்டியாக வச்சுருக்கேன். இன்னும் மீதி இருக்கிற கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து 2க்கு 2 சைஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லீஃப்குள்ளாரெல்லாம் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த லீஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 லைன் வந்து நான் வந்து அப்படியே தையல் போட்டு விட்டுக்கிறேன். நமக்கு அந்த பூ மாதிரி வர மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் நான் 3லேயுமே வந்து தையல் போட்டுட்டு அந்த தையலையும் வந்து அப்படியே கையோட டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துட்றேன். போட்டு எடுத்துகிட்டு இந்த சாரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பர் கலர் தான் வந்து வருது அப்படிங்கிறதுனால காப்பர் பீடு வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்றேன். இது எல்லாமே லாஸ்ட்டாக தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நம்ம பேக் பார்ட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா பேக் பார்ட்டை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதில் பீட்ஸ் வச்சு தைக்கிற ஒர்க் இருந்தாலும் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே பீட்ஸ் எல்லாம் வச்சு தைக்கிறது இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அது சிரமமாக இருக்கும் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ மீதி இருக்கிற கிளாத்தை ஒரு 3 பிட்டாக நான் கட் பண்ணிக்கிறேன். 2க்கு 2 சைஸ் வந்து இதில் எடுத்துக்கலாம். இது அப்படியே வந்து 2-3 ஃபோல்டிங்காக போட்டுட்டு சைஸ் பார்த்து நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதில் ஒரு பூ தான் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அந்த பூ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு சைடுக்கு ஒரு 10 பூ வந்து தேவைப்பட்டது. இன்னொரு சைடு வைக்கிறதுக்கு ஒரு 10 பூ வந்து தேவைப்பட்டது. மொத்தமாக வந்து ஒரு 20 வந்து பூ வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணேன். இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயரை இப்படி வந்து பாதியாக சுருட்டணும் அப்படின்னா சுருட்டினது போக மீதியை இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் பிடிச்சி எடுத்துக்கிறோம். இதுக்கு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரி ஒர்க் நீடில் தான் வந்து எடுத்திருந்தேன். ஏன்னா அதுதான் வந்து உருளையாக நமக்கு வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்பில் விட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. இதை தவிர்த்து வேறு ஏதாவது நீங்கள் வந்து உருளையாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வச்சு இந்த மாதிரி சுருட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க பாதி தூரம் வந்து நான் வந்து சுருட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளீட்ஸ் பிடிச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி தான் நான் மொத்தமாக வந்து 20 பூ வந்து செஞ்சுருந்தேன். இப்போ இந்த பூவை எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக சைடில் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக இடம் விட்டுட்டு அதுக்கப்புறமே இந்த பூவை 1 by 1 வச்சு அட்டாச் பண்ணிடுறேன். நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது ஒரு நீடில் ஒன்று வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கேப் எதுவுமே இல்லாத மாதிரியும் பிசுறு இல்லாத மாதிரியும் நல்லா நீட்டாக உள்ளார வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் வந்து ஒரு லைக் போட்டு பாருங்கள். ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அது எப்படி செஞ்சால் கரெக்டாக வரும், இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணலாமா இல்லை வேறு மெத்தடில் ஸ்டிச் பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு ஐடியாவோ இல்லை ஒரு கிளாரிட்டியோ இருந்தது அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுற டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஏன்னா நம்ம எந்த ஒரு டைமிங்குமே இல்லாமல் ஒரு எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் இல்லாமல் தைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை தைச்சி முடிக்கிறதுக்குள்ளார கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இப்போ ஒரு சைடு வச்சாச்சு, அதே மாதிரி இன்னொரு சைடு நான் வந்து வச்சுட்டேன். இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே வந்து நான் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த சென்டரில் ஒரு ஸ்டோன் பட்டன் வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து ரொம்ப எம்டியாக இருக்குன்னு ஒரு ஸ்டோன் லைன் லேஸ் மட்டும் பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு 2க்கும் வச்சுருக்கேன். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.